ஆக சிவப்பும் மஞ்சளும் கலந்த இந்த நிறக்கலவையை என் தோளில் போட்டு களத்திற்கு சென்று வா, நான் தலைமையேற்க தகுதியாக நிற்கிறேன் என்று சொன்னதை போல தலைவன் நான் உணர்ந்தேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, போட்டோ எடுக்கலாம். போட்டாங்கப்பா, எடுக்கலையா? சால்வை போடும்போதும் என்னுடைய மூத்த இளவல் ராஜ்மோகன் அவர்களும் புகைப்படம் எடுத்தார். மஞ்சளும் சிவப்பும் போர்த்திய துண்டிலும் புகைப்படம் எடுத்தார். நான் கிளம்புகிற நேரம் அறையை விட்டு வன்னிக்காட்டையும் சந்தனக்காட்டையும் நான் எந்த மனநிலையில் இருந்து வெளியே கடந்து வந்தனோ அதே மனநிலையில் தலைவரின் காலடி படுகிற அந்த தரையை விட்டு நான் கடந்து போகிற போது கண்ணீர் துளிகள் கன்னத்தை காயப்படுத்தியது. ஏன் சார் நம்ம அந்த ஆனந்த கண்ணீரை எடுத்துக்கலாமா? திருப்பி எப்போ பார்க்க போறோம்? ஆண்டாண்டு காலமாக வறுமையிலும் கொடுமையிலும் வாழ்ந்த நான் ஏளனங்களும் இருமாப்புகளும் அவதூறுகளும் அவமானங்களையும் சுமந்த நான் பக்கபலமாக இருக்கிறேன். களத்திற்கு சென்று வா தம்பி, நான் தலைமை ஏற்க வருகிறேன் தம்பி என்று தலைவன் சொன்னதைப் போல உணர்ந்ததா என் கண்களில் ஒரு மிகப்பெரிய தைரியம். தனி ஆளாக கிட்டத்தட்ட 26 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு வீதிகளில் மூளை முடுக்குகளில் என் கருத்தியலை ஆழமாக தமிழ் தேசிய தளத்திற்காக வைத்து கொண்டு போராடிய என்னை லட்சோப லட்சம் போராளிகள் உங்கள் பக்கம் நிற்கிறார்கள், அவர்களோடு இணைந்து நீங்கள் போராட வாருங்கள் என்று சொன்னதைப் போல உணர்ந்தேன். ஆக நான் இப்பொழுது தனியொருவன் அல்ல, கோடிக்கணக்கான இளைஞர்களின் பக்கம் நிற்கிற தலைவனின் காலடியில் நின்று நான் போராட தயாராக. அந்த அறையை விட்டு நான் வெளியேறுகிற சற்று நேரத்திற்கு முன்னால் சொன்னார் சிரித்த முகத்தோடு, அந்த வீரப்பன் ஸ்டோரி எப்போ எனக்கு சொல்லுவீங்க? வீரப்பன் ஸ்டோரி கேட்டார் அவங்க கிட்ட. நான் சொன்னேன், களத்திற்கு தயாராகுகிற நேரத்தில் காலம் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியலை. நேரம் கிடைக்கும் போது நீங்கள் அழைத்தால் நிச்சயமாக உங்களிடத்திலே வந்து நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். கையெடுத்து கும்பிட்டார், நானும் கையெடுத்து கும்பிட்டேன். நான் போயிட்டு வரட்டுமாங்க. ஒரு மெல்லிய புன்சிரிப்பு, கையெடுத்து வணங்கி அனுப்பி வைத்தார்.